விமான சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அசம்பாவிதம் திமுக அரசின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பெரம்பூரில் பேட்டியளித்த அவர் 15 லட்சம் பேர் வருவார்கள் என தெரிந்தும் போதிய ஏற்பாடுகள் செய்யாமல் திமுக அரசு உறங்கிவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். அவர்கள் ஒரு சென்னையை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் அந்த விமான சாகசப்பட்ட நிகழ்ச்சி நடந்ததாக சொன்னால் அதுக்கு முழு ஒத்துழைப்பு யார் கொடுக்கணும்? ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கணும். ஏற்கனவே விமான சாகசப்படை நடத்துகின்ற அந்த ஏர்ஃபோர்ஸ், அதாவது மிலிட்ரியை சார்ந்தவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா 15 லட்சம் பேர் இது வருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோன்னா மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும்? உஷாராக இருக்கணுமா இல்லையா? உஷாராகலை, தூங்கிட்டாங்க. நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் கூட்டங்கள் நிரம்பி வழிந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வெயிலில் கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை சபிச்சுட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாவத்துக்குள்ளான வகையில் தான் இந்த அரசு இன்றைக்கி எந்தவித ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கை செய்யாமல் மக்களை ஒரு படாத பாடுபடுத்தியிருக்கு. ஒரு ஃபார்முலா 4 கார் ரேஸ்க்கு அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க? 15 நாள் மெனக்கெட்டு 10,000 பேர் அதை பார்க்குறான். 10,000 பேர் பார்க்குறதுக்கு 15 நாளில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், பிடிஓ டிபார்ட்மெண்ட், கார்ப்பரேஷன், மெட்ரோ வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, பப்ளிக் டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்கள். நான் சொல்கிறது மினிமம் 6 டிபார்ட்மெண்ட், 10 டிபார்ட்மெண்ட் 15 நாளாக டே அண்ட் நைட்டு வேலை பார்த்தீங்க நீங்கள். ஆனால் 15 லட்சம் பேர் வராங்க. அதுவும் ஏழையில நடுத்தர மக்கள், சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு. ஒரு நாளையாவது நீங்கள் இதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பீங்களா? ஆய்வு பண்ணியிருப்பீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போது ஒரு 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 நிர்வாகம் டோட்டலி ஃபெயிலியர். ஒரு நிர்வாகத்தை முடுக்கி விட்டு அழகாக ஒரு கவர்மெண்ட் மிஷினரியை ஒரு 10 நாள் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பொறுத்தவரை சொல்லிட்டாங்க, 10 டேஸாக சொல்லிட்டு இருக்காங்க 10 நாளாக. அப்படி இருக்கும் 10 நாளாக என்ன பண்ணாங்க?